அண்ட் ஃபேமே ஸோ பார்த்தீங்கன்னா குணா கேவ் வந்துட்டோம். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பாய்ஸ்லாம் பல வித்தைகளை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. யாரில் கூப்பிட்ற? உன் அண்ணன் பையனா? ஃபேமி இதுதான் பார்த்தீங்கன்னா குணா கேவ். ஸோ கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னு தெரில. SD கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா யாராவது வந்துடுச்சு. பட் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். பட் இப்போ கோப்ரோ ஆனே ஆகலை. அண்ட் வரவங்க பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் 10 ரூபா. தலைக்கு 10 ரூபா தானே? ஆமாம் ப்ரோ, தலைக்கு 10 ரூபா கேட்குறாங்க. கேமரா யூஸ் பண்ணுற மாதிரினா 50 ரூபாயா? 100 ரூபாய்? 50 100 வைக்கிறேன். ஓகே, மெயினான ஸ்பாட் போயிட்டு நான் எடுக்கிறேன் வீடியோ. ஃபேமே ஸோ இவங்களை வச்சு கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இவங்க வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு தான் அதிகமாக நிறைய பேர் இங்கே வராங்க. நான் பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்காமலே வரேன், ஏன்னா இவங்க தான் காரணம். அவன் ஒருத்தன் பிஸியாகவே இருக்கான், இவன் ஒருத்தன் தலை சீவிட்டே இருக்கான், அவன் ஒருத்தன் ஃபோன்லேயே இருக்கான். எப்பா இவன் ஒருத்தனால ஹாய் காமிக்கிறான், ஏதோ வீடியோ இருக்கிறேங்கிறதுக்காக. அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி பின்னாடி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேமே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டெப்ஸாக இது என்ன எல்லாம் கட்ட மாதிரி இருக்குது. ஏங்க நீங்கள் வந்ததுலேருந்து இந்த பையன் சுபாஷன் கத்திக்கிட்டே இருக்கான். சுபாஷ் செத்துட்டானா? ஏ பார்த்து நடங்கப்பா ஃபேமி, இங்கே வந்தாங்க பார்த்து வாங்க. மாப்பிள்ள என்னடா வேறு? ஓகே, இப்போ யாராவது நம்ம கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பாட்டு தரமாக இருக்குங்க. ஃபேமே இங்கேருந்து வியூவை பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். இது 2x, இது 5x. ஸோ வைட் ஆங்கிள் போடுறேன். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கீழே இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா கேட் போட்டு மறைச்சிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வியூ இருக்குது, அங்கே வியூ பாயிண்ட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்குங்க ஃபேமே. ஸோ வியூ பார்க்கறதுக்காக ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். பைக் ரைட் பண்ணிட்டு இதில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க. அண்ட் யூ கேன் see the view guys. அப்பா ஃபேமே. ஸோ இதான் ஸ்பாட்டு குணா கேவ்னு. ஸோ படத்தில் பார்க்கல, ஸோ நேரில் வந்து பார்த்துட்டேன். ஃபைனலாக நம்ம அங்கே போய் பார்த்தோம்ல அவ்வளோ கீழேன்னு, இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு தெரியுதா? அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்ஸ் போயிட்டே இருக்கு. ஃபேமி ஸோ ஃபைனலி குணா கேவ் வந்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது வாட்டர் ஃபால் அது இதுன்னு இருக்கான். ஸோ அதெல்லாம் போயிட்டு பார்ப்போம். முடிஞ்சால் அதையும் வ்ளாக் பண்ணுறேன், ஸோ வீடியோஸ் எடுக்கிறேன். என்னை பார்த்தீங்கன்னா க்ரௌட் இல்லை, க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடியே நின்றுட்டாங்க. அங்கே ஏதோ வியூ இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக எதுவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா குணா கேவ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். பாருங்கள் தம்பி பாருங்கள், அப்படியே இறங்குறாப்புல எங்கேயோ. தொலைஞ்சு போயிடாதப்பா. ஏன்னா உளுந்தா என்னப்பா ஆகும்? போனை கையில கட்டி இறங்கி போமா? நீ வேணா இறங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். ஒரே நாள் ட்ரெண்ட் ஆகும், காப்பாற்ற முடியாதுல்ல. கேக்குதுரா உள்ள போயா? உள்ள போதும் உள்ள தெரியாது. இப்படி இந்த சைடு கொண்டு வர 1.5 லட்சத்தை உள்ள போடுறாங்கடா ஃபேமிலி. இவங்க எல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்காங்க. வந்ததுலேருந்து தர்மாங்கிறான், அஸ்வினுங்கிறான், இன்னும் என்னோட பேரு அவன் யாரா? அவன் காசிக்கு சுப்பராஜ். லிஸ்ட் பெருசாக போயினே இருக்கு. ஒரு கார் பார்த்தாலும் இது அவன் காருங்கிறாங்க. அவன் குமாரபாளையம் ரவி. இவங்களை வச்சுக்கிட்டு அலும்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு போர்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அதனால் யாரும் உள்ளே போகாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அந்த சைடு டோன்ட் என்டர் தி ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது.
என்ன யாரா இவ்வளோ பெரிய கட்டை எங்கே போட்டது? அது அங்கேருந்து சாஞ்சிருக்கு ப்ரோ. அங்கே பாரு எவ்வளோ. அப்பா இன்னும் பெரிய மரம். அது ரெண்டாவது வரைக்கும் இருக்குடா. அதையும் வெட்டிருக்காங்கடா. இவ்வளோ பெரிய மரமா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அலௌட் இல்லையாம்மா. ஸோ வந்து ஒரு ஆஃபீஸர் போக சொல்கிறாரு கீழே. ஸோ சொல்கிற வார்த்தையை கேட்கணும். என்ன அப்புறம் சொல்கிறேன். ஸோ கீழே போயிடுவோம். சில பேர் பண்ண தப்புனால எல்லாருக்கும் பாதிக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடலாம் கைஸ். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படிக்கா போகும். கொடைக்கானல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானலும் வந்துட்டோம் கைஸ். குணா கேவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஐனா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. 2 நாள் ஐதர்லேயே 3ஆவது நாள் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். சேனல் பிளாக்கு, வீடியோ பிளாக்கு, அவ்வளோதான். மொத்தத்தில் நானும் பிளாக். ஓகே டாட்டா குணா கேவுக்கு. ஸோ இனிமேல் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோதாங்க. ஸோ பைக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதா 3 பைக். ஏடிவியோட பெட்டி மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். அப்படியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்கினாலும் இங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு நேம் போட்டு தராங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இது இங்கேருந்தா இல்லை இங்கே எடுத்துக்கலாம். அப்பயும் கேட்டை தாண்டி போக முடியாது. பா தரமாக இருக்குல்ல. 5Xல பார்ப்போம். அங்கே பாருங்க தூரத்தில் எவ்வளோ வீடு இதில் தெரியுதுப்பா நல்லா கிளியராக. ஸோ அங்கே பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி எத்தனை மலை தாண்டி இங்கே வந்திருப்போம்? கணக்கே இருக்காது. ஓகே அங்கேருந்து ஸோ அந்த சைடு தான் வந்திருக்கோம். ஸோ கொடைக்கானல் வந்த யாரும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இங்கெல்லாம் கடைகள் இருக்குது. இது பெரிய வியூ பாயிண்ட்லாம் கிடையாது. ஸோ சின்னது தான். பட் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா சின்னதாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு ஸோ நம்ம குட்டீஸ்லாம் அங்கே நிற்கிது பாருங்கள். ஏடிவி என்எஸ் காற்று சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்கு. தெரிகிறதா? காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock கிளம்பிடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகிறது உங்களுக்கு vlog எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கோப்ரோ என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மெமரி கிளாஸ் ஸ்லாட்டு போட்டிருந்துமே பார்த்தீங்கன்னா போடாத மாதிரி காமிக்குது. என்னன்னு தெரியல. வீட்டில் போய் தான் செக் பண்ணணும். ஸோ நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல. ஸோ 5Xல காமிக்கணும் பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா போட்டிங். ஸோ ஃபேமிலியாக இல்லை கப்புள்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 பேர் 6 பேர் வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைஃப்பில் நிறைய டைம் நான் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் பண்ணிட்டேன். ஸோ தட் பார்த்தீங்கன்னா அப்போ டைம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கிளம்புறோம் சாப்பிட்டுட்டு. நம்ம இஷா பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே நிறுத்தினிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவுக்கு பப்ளிக் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே ஃபேமே, நான் இங்கேருந்து கிளம்பிட்டு ஒன்று மலைக்கு அடிவாரத்தில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணி வீடியோ என் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும் போதே வீடியோ என் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கொடைக்கானல் எல்லாமே விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் ஃபாக் பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை. ஸோ மெயினாக சொல்லணும்னா மழை இல்லை. அதனால் தப்பிச்சிட்டோம். மேலே பாருங்கள் ஒயிட் க்ளவுட்ஸ் தான். ஸோ ஆனால் காற்று பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவை எடுத்துகிட்டு கொடைக்கானல் போயிட்டு திரும்பி ரிட்டன் கீழே வந்துட்டோங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா திருச்சி தான். ஸோ நம்ம பாய்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த ரைடை முடிச்சிட்டாங்க. அண்ட் ப்ரோ எப்படி இருந்துச்சு ரைடு? பக்காவா? ரைடு பக்கா ப்ரோ. பக்கா. ஃபாஸ்ட் வந்தாலே எப்பயுமே பக்கா தான். ஃபாக் மிஸ் பண்ணுறோம் மெயினாக. ஏன்னா காலைல 2 மணிக்கெலாம் அவசரமாக கிளம்பி ரெயின் கோட்டு ஒன்றுமே இல்லை பாருங்க. கீழே வந்தால் 4:30 மேலே போய் 5 மணி கரெக்டாக மேலே ஏறிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டும் அங்கே தூரமாக தெரியுது பாருங்க. அங்கே ஆமாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் இயர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா இ-பாஸ் தேவையில்லைங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இ-பாஸ் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இந்த வீடியோவை நான் எப்போ அப்லோட் பண்ணணும்னு எனக்கே தெரியல. ஸோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி பார்த்து உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க.
சொல்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்கும்போது எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அது வந்து மோஸ்ட்லி 1 month 2 monthக்கு முன்னாடி போன ட்ரிப்பாக இருக்கும். ஸோ இப்போ போட்டேன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து ரீச் பண்ணுங்கள், இங்கே வந்து என்னை பாருங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் வரும். இன்ஸ்டா மீடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ் ஸோ நம்மளோட NS 200 ஸோ அதாவது ஃபாசில் ப்ரோவோடது. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ முடிஞ்சுன்னா நம்ம ஒரு ரிவ்யூ எடுப்போம். ஸோ திருச்சி சைடு வந்தால் ஸோ டிபி கலர்லாம் கழட்டிட்டு ஸோ டிபி போட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க சவுண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனில் கேட்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த 3 பைக்குமே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனில் சூப்பராகவே பண்ணிச்சு. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திருச்சி தாங்க. திருச்சி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். நம்மளாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் ப்ரோ பாய் சொல்லிடுங்க. பாய். அண்ட் எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. டாடா டாடா டாடா.